ஒரு மிகப்பெரிய ஒரு சாகசம் நம்மளுடைய மெரினா கடற்கரையில நடந்திருக்கு. எல்லாம் வந்த மக்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பி. எப்படி இருக்கு சார் மூமெண்ட்? நீங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால நான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன், அது பார்த்திருப்பீங்க. அதை மதிச்சு 15 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க. இது ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்லலாம். இப்ப தெரியுது உங்களுக்கு பின்னால எவ்வளவு சவுண்ட்னு. ஒரு தடவை கொஞ்சம் கேமராவை திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல இருந்து எங்க காமெண்ட்ரி டீம் ஃபுல்லா இருக்கீங்க. அந்த டீம் வந்து எல்லாரையும் ஒரு ஜோஷ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்து மதிச்சு இந்த வெயிலையும் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்ததுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். சென்னையிட்ஸ் எஸ்பெஷலி ஒரு பெரிய வணக்கம், நன்றி சார். இப்போ நம்மளுடைய இவ்வளவு பெரிய சாகசங்கள், நம்மளோட போர் இடங்கள்ல வந்து செய்யக்கூடிய காட்சிகள் சென்னை மக்களுக்காக அது ஒரு கேமா மாதிரி நிறைய இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமா நீங்க செஞ்சிருக்கீங்க. இது எவ்வளவு நாள் ட்ரைனிங் சார்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கும்ல சார்? ஆமா, நீங்க பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 72 ஏர்கிராப்ட் தஞ்சாவூர், அரக்கோணம், தாம்பரம், சூலூர், பெங்களூர், ஏலங்கால இருந்து வந்திருக்கு. உங்களுக்காக இது வந்து நாங்க ஒரு ஒருங்கிணைச்சிருக்கோம். இது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும் உங்களுக்கு முன்னாலே தெரியும். பிகாஸ் 2 நிமிஷம், ஒரு நிமிஷம், அரை நிமிஷத்துல நாங்க கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு பிராக்டிஸ் வேணும் இதுல உங்களுக்கு தெரியும். இது கடா முயற்சி, ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் தான் சொல்லணும். பட் இது வந்து எங்களுக்கு ஒரு மிஷன் மாதிரி. இது வந்து எங்களுக்கு ஒரு போர் மிஷன் மாதிரி. அதனால நாங்க வந்து இதை வந்து டெய்லி பண்றோம். அது நம்ம மக்களுக்காக காமிக்கணும்னு இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம். இது 21 வருஷம் கழிச்சு வருதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான விஷயம் நான் சொல்றேன் சார். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்திருக்கு. இனி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்ற ஒரு ஏக்கத்தோட சென்னை மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, டெல்லியிலேயே பண்ணாத, நான் 2022 சண்டிகர், 23 நம்ம வந்து பிரயாக்ராஜ் கொண்டு போனோம். இப்ப சென்னை கொண்டு வந்திருக்கோம். மீதி தேசங்கள்ல இருக்கிற பாகங்களுக்கு கொண்டு போகணும்னு எங்களுக்கு ஆசை. சென்னையில மீண்டும் 21 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாவே கொண்டு வருவோம்னு ஒரு 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 இது கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு சென்னையில நடக்க, சென்னையிலேயே இந்த ஏர் ஸ்டேஷன், சென்னை ஏர் ஸ்டேஷன் தாம்பரம் உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். ஓ சூப்பர் சார். சரி, இப்போ தொடர்ச்சியா 2 மணி நேரம் மக்கள் வந்து கடுமையான வெயில். ஆனா நிறைய பேர் நம்ம கிட்ட பேசினாங்க, ஏர் கூலர்ல மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட ஷோவை பார்க்கும்போது. அதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படின்னா, இது வந்து நாங்க இது வந்து டெய்லி பண்றது. இந்த மாதிரி வேர்த்து கொட்டுறது வந்து இது நம்ம சென்னை மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பட் நாங்களும் இதே மாதிரி தான் இருக்கோம். காஷ்மீர்ல இருந்தோம், இதே மாதிரி தான் வேர்த்து கொட்டோம். நான் வந்து ஒரு பைலட், காக்பிட்ல இருக்கிறச்சு இதே மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நீங்க வந்து சந்தோஷமா தூங்கணும். நம்ம சென்னை மக்கள் ஆர் இந்தியா சந்தோஷமா இருக்கணும்னா நாங்க வந்து இந்த போர் வீரர்கள் எல்லையில இப்படிதான் நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம். அதனால ஒரு போர் வீரர் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வணக்கம் சொல்ல வேண்டாம், ஒரு நன்றி சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய விஷயம் எங்களுக்கு. பிகாஸ் நாங்க உங்களுக்காக பண்றோம் இல்ல, எங்க தேசத்துக்காக பண்றோம், தேச பற்றுக்காக பண்றோம், தேச மக்களுக்காக பண்றோம். சார், இப்போ நம்ம வேர்ல்ட பொறுத்தளவுக்கு 70% வாட்டர் ஏரியா தான். அப்படி இருக்கும்போது ஏர்போர்ஸ் தான் ஒரு பிக்கஸ்ட் பொறுப்பு வந்து உங்களுக்கு வகிக்குது. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்க சார்? எந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஊர்லனா, ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானம் தான். மீதி ஷிப் அதெல்லாம் வரும், அதை பத்தி டவுட் இல்ல. ஷிப்ல நிறைய பேர் தூக்கிட்டு போலாம். பட் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துன்னு வருது விமானம். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஏர்லிஃப்ட்னு ஒரு படம் வந்து ஈராக்ல இருந்து தூக்கினோம், நாங்க யமன்ல இருந்து தூக்கினோம். இதெல்லாம் இப்போ வந்து நீர்னு ஒரு இது இருந்தது, தண்ணி போய் கொடுத்தோம். இது மாதிரி விமானப்படை வந்து முன்னணி இதுல இது இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு தப்பா ஆகாது. இது வந்து நாங்க ஃபர்ஸ்டா பண்றோம். வி ஆர் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னு சொல்லலாம். அது நம்ம கோழிக்கு எங்க இருந்தாலும் கேரளாவுடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட நீங்க தான் இம்மீடியட்டா வருது நாங்க தான். பிகாஸ் எங்களோட ரீச், ஆர்மி நேவியும் வரும். எங்களோட 3 படைகளும் முன்னால நின்று தேசத்துக்காக சேவை செய்யறதுக்கு என்னைக்கும் அஞ்ச மாட்டோம். பட் இது ஸ்பீடு இருக்கிறதுனால நாங்க ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துடுறோம். ஆர்மி நேவி தே ஃபெட்ச் அப். சார், மிகப்பெரிய சல்யூட் சார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சென்னை மக்கள், குறிப்பா இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். நான் சென்னையில இருக்கிறேன், பிறந்து வளர்ந்தது இங்க தான். வைஷ்ணவ் ஸ்கூல்ல படிச்சேன், கேந்திரிய வித்யாலயில படிச்சிருக்கேன், விவேகானந்தால படிச்சிருக்கேன். எனக்கே ஒரு பெருமையா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. தமிழ் மக்களுக்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.